எடுத்து வச்சுக்க திருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காவை இது கூட போட்டு அரைச்சிக்கலாம். ஆப்பம் செய்கிறதுக்கு அரிசி நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா அது கூடவே வச்சுக்கலாம். நான் ஒரு தேங்காய் உடைச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை இது கூட மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வைக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு கப் தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு கப் தேங்காய். இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள் தேங்காவும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதையும் இந்த மாவு கூட கலந்துக்கலாம். இது நம்ம தனியாக எடுத்து வச்ச அந்த ஒரு ஸ்பூன் மாவு வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுக்கிறது ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் வச்சுக்கலாம். இப்போ இதை கட்டி இல்லாமல் கிளறி விடணும். இப்படி கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா இது ஒரு இது கண்டினியூவாக அடுப்புலேயே வச்சு பண்ணாமல் கேஸ் ஸ்டவ்வில் வைக்காமல் எடுத்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். ஜெல் கன்சிஸ்டன்சி வரும். அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே ஆற வச்சுக்கலாம். பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை எடுத்து இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விடணும். ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம், சால்ட்டு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதிலேருந்து இப்போது ஆப்பம் செய்யலாம். கொஞ்சமாக தண்ணி கட்டியாக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி 8 hours ரூம் டெம்பரேச்சரில் வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சூப்பரான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் சைடிஷ்ஷாக தேங்காய் பால் வச்சுக்கலாம். தேங்காய் பால் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி குழந்தைங்கள்லாம் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் ஆட்டுக்கால் பாயா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆட்டுக்கால் பாயா, அப்புறம் பட்டாணி குருமா, அது மாதிரி நீங்கள் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம்.